ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் A2A TNPSC சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். எதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கக்குள்ள ஜூனியர் அனலிஸ்ட் இன் தி ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்ரி, அதாவது லெபார்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஜூனியர் அனலிஸ்ட் அந்த போஸ்டிங்கான எக்ஸாம் நடந்து அதுக்கான கொஷின் பேப்பர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இதில் மொத்தம் 100 கொஷின் 150 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கக்குள்ள சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கக்குள்ள உயிருள்ள உடல் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உயிருள்ள உடல் டேஷ், உயிருள்ள உடல்கள் அப்படின்னு வந்தால் தான் எவைன்னு வரும். சரிங்களா, எவைன்றது பன்மையில் வரும். ஆனால் இங்கே உயிர் உள்ள உடல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் எது அப்படின்னு தான் வரும். யாவைன்றதும் பன்மையில் வரும். யாவைன்றதும் பன்மையில் வரும். அப்போ அதையும் குறிக்கக்கூடாது. யாதுன்றது பன்மையில் தான் வரும். சரிங்களா, அப்போ எல்லாமே பன்மையில் தான் இருக்குது. அப்போ எது அப்படின்றது சிங்குலர். அது கொஷினையும் உயிருள்ள உடல் சிங்குலரில் தான் இருக்குது. அதனால் ஒருமையில் தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி தான் சரியான விடை. அடுத்த கொஷின் பார்க்கக்குள்ள அதே வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர், தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் என்ன அப்படின்னா அக்ரிணியில் குறித்து வரும். அதாவது ஒரு பொருள் என்ன அப்படின்றது அக்ரிணியை பற்றி சொன்னால் அது என்னன்னு போடலாம். இங்கே உயர்திணை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர் என்பது உயர்திணை. அப்போது எது அப்படின்னாலும் அக்ரிணையில் தான் வரும். சரிங்களா, அக்ரிணையில் தான் வரும். எதுன்றது சிங்குலரில் வரும். எதுன்றது முன்னாடி பார்த்தோம்னா ஒருமையில் வரும். இங்கே தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் எது அப்படின்னு கேட்டால் அது மரியாதை நிமித்தமாக வராது. அப்போ ஆசிரியர்ன்றது ஒரு மரியாதை நிமித்தமாக எப்படி சொல்லணும்னா யார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா, யார் என்பதுதான் சரியான விடை. எங்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இடத்தை சொன்னால் அது எங்குன்னு போடலாம். புரியுதுங்களா? அப்போது என்ன போட முடியாது, எது போட முடியாது, எங்குன்னு போட முடியாது. அப்போ சரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யார் என்பதுதான் சரியான ஆப்ஷன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொருத்தமான காலம்னா என்னென்னா 3 காலம் தான் இருக்குது. ஒன்று இறந்த காலம் இருக்குது, ஒன்று எதிர்காலம் இருக்குது, ஒன்று நிகழ்காலம் இருக்குது. 3 காலம்தான் காலத்தில் இருக்குது. சரிங்களா, இப்போது இந்த பொருத்தமான காலம் எதுன்னு கேட்குறாங்கன்னா மாடு புல் மேய்ந்தது அப்படின்றது எந்த காலம் அப்படின்னா இது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா மாடு புல் மேய்ந்தது இது இறந்த காலம்தான். சரிங்களா, மாடு புல் மேய்ந்தது என்பது இறந்த காலம்தான். இப்போ எதிர்காலம்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மாடு புல்லை மேயும் அப்படின்னா அது எதிர்காலத்தை குறிக்கிறது. சரிங்களா, நிகழ்காலம்னா மாடு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கும். சரிங்களா, காலம் 3 காலம்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துகிறார் வருமா, நடத்தினார் வருமா, நடத்துகின்றார் வருமா பார்க்கலாம். சரியான எதுன்னு பார்த்தீங்கன்னா நடத்துவார் தான் சரி. அப்போது இதையும் காலத்தை வச்சு தான் கேட்டிருக்காங்க. நடத்துவார் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது, எதிர்காலம். சரிங்களா, நாளைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாளைன்றது எதிர்காலத்தை தானே குறிக்கும். நாளைன்றது எதிர்காலம்தான். அப்போது ஆன்சர் இதில் வரணும், எதிர்காலத்தில் தான் வரும். நடத்துகிறார் அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்கும், நிகழ்காலம். சரிங்களா, நடத்தினார் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கும். நடத்துகின்றார் அப்படின்றது இது நிகழ்காலத்தை தான் குறிக்கும். சரிங்களா, நிகழ்காலம். ஆனால் ஆப்ஷனில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நாளை சிறு தேர்வு நடத்துவார் அப்படின்னு தான் சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்தது அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் பொருத்தமான காலம் கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படின்றது இறந்த காலம். ஆமாம், சரியாக வந்தான் வினை வந்து முற்றுப்பெற்று போச்சு. அப்போ வந்தான் என்பதும் சரி. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான், நேற்று தான் வீட்டிற்கு வந்தான், நேற்று. அப்போ இது சரிதான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைன்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது, எதிர்காலம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருங்க, இறந்த காலம் கொடுத்துருக்குங்க. அப்போ ஆப்ஷன் வராது, பி வராது. அடுத்து சி பார்க்கலாம். மாடுகள் புல் மேய்கின்றன, மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியாக தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, மேய்கின்றன. சரிங்களா, நிகழ்காலத்தை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்றது இது இறந்த காலத்தை தான் வரும், இறந்த காலம். அடுத்த கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. இது எப்படின்னா மரபு சொல்ல கேட்டிருக்காங்க, மரபு சொல். சரிங்களா, மரபு சொல்லில் இருந்தால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீரி டேஷ், கீரி குட்டி வருமா, கீரி கன்று வருமா, கீரி குஞ்சு வருமா, கீரி பிள்ளை வருமா கேட்டால் கீரி பிள்ளை தான் வரும். அப்போது கீரி பிள்ளை குட்டி எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி, நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி நாய்க்குட்டி வரும். குருவி குஞ்சு, குருவி குஞ்சு வரும். பசுங்கன்று இல்லைன்னா யானை கன்று அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போ கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, கீரி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் மரபு சொல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கல. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கு. சாவி, சாவி அப்படின்னா சாவி கற்றையாம், சாவி கற்றைன்னு சொல்ல மாட்டாங்க. கற்றைனா ஒரு நிறைய இருக்கிறது. அப்போ சாவி கற்றைன்னு சொல்ல மாட்டாங்க. குலைன்னு சொல்ல மாட்டாங்க, பழக்குலைன்னு சொல்லுவாங்க. அதை தவிர சாவி குலைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ சாவி கொத்துன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, அப்போது கூட்டம் எதை சொல்லுவாங்கன்னா மனித கூட்டம், மனித கூட்டம்னு சொல்லுவாங்க. மாட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க, மாட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொன்ன மாட்டு கூட்டம், ஆனால் மாட்டு கூட்டம் சொல்லுவாங்க, மாட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, மாட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மனித கூட்டம், இதுதான் சரியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நாட்கள் அப்படின்றது எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவாங்க, நாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நாட்கள் அப்படின்றது பேச்சு வழக்கு. இந்த எழுத்து வழக்கில் எப்படி நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கள்லாம் வராது, இதெல்லாம் வராது. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். அடுத்த கொஸ்டினும் காக்கா அப்படின்னா காக்காவுக்கு எழுத்து வழக்கில் சொல்ல போகணும்னா காக்கை தான் வரும். காக்கா காக்கை தான், காக்கா கரையன், காக்கை கரையன் வரும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாய்வன், ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து நிறுத்தற்குறி அறிகள், அதே தான். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும், பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். அங்கே பூக்களுக்கு பக்கத்துலேயும் கமா வரணும், பூக்கள் அப்படின்னு கமா வரணும். சரிங்களா, பூக்களுக்கு பக்கத்தில் கமா வரணும். நிறைந்த இடம் இது பக்கத்தில் கமா வரணும். சோலை, சரிங்களா, சோலை ஆகும். இருந்தோம் சரி. அப்போ எது இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள பொருத்தமான நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சு பாருங்கள், அறிவித்தார் என்று அறிவித்தார். இது வந்து நேர்கூற்றில் தான் சொல்லுவாங்க, நேர்கூற்று, நேர்கூற்றில் வரும். நேர்கூற்று என்ன வரும், ஒரு சிறப்பான சொல்கிற கண்டென்ட் வந்து இரட்டை மேற்கோற்குறியில் வரும். ஃபஸ்ட்டு வந்து யார் பேசுவாங்களோ கூட்டத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கமா வரணும். அதுக்கப்புறம் இந்த கமாவுக்கு அடுத்தபடியே மேற்கோள் குறி வரணும்.
சரிங்களா? அப்போ கமாவுக்கு அடுத்தபடியே மேற்கோள் குறி வந்திருக்கா? இது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே சரியாக தான் இருக்குது. ஏவும் சரியாக இருக்குது, சி இது பியும் சரியாக தான் இருக்குது, டியும் சரியாக தான் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல. சரிங்களா? இப்போ 3 ஆப்ஷனுமே சரியாக தான் இருக்குது. ஆனால் ஆன்சர் ஏன்னு கொடுத்துருக்குங்க இதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள ஊர் பெயர்களின் மருவு. சைதாப்பேட்டைக்கு இன்னொரு பேர் வந்து சைதை. பேட்டை அப்படின்னா தொழில்களால் வளர்ந்த ஊர் வந்து பேட்டைன்னு சொல்லுவாங்க. தமிழக ஊரும் பெயர்களில் இருக்கும் இந்த பாடம். சாதாப்பேட்டை கிடையாது, சித்தாப்பேட்டை கிடையாது. அப்போ சைதாப்பேட்டைக்கு சைதை தான் வரும். சென்னையில் இருக்குல்ல சைதாப்பேட்டை, அதுக்கு சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா சைதைன்னு தான் பேர். சரியா? அடுத்தது பார்க்கக்குள்ள ஊர் பேரின் மருவு தான் அடுத்தது. மயிலாப்பூருக்கு பார்த்தீங்கன்னா மயிலை தான் சொல்லுவாங்க. மயிலாப்பூர் பார்த்தோன்னா மயிலை, இதுதான் சரியான விடை. மயிலாப்பூர்னு சொல்ல மாட்டாங்க, மயிலை தான் சரியான விடை. இதெல்லாம் பார்த்த உடனே டிக் பண்ணிட்டு வரணுங்க. ஊர் பேர்களின் மருவு என்னன்னு கேட்குறாங்க. கோவன்புத்தூர், இது ரிப்பீட்டட் கொஷின். கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் ஆயிடுச்சு. சரிங்களா? கோயம்புத்தூர் திரும்ப ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படின்னா கோவை அப்படின்னு மாதிரி இருக்குது. சரிங்களா? கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் மாறிடுச்சு, கோயம்புத்தூர் கோவையாக மாறிடுச்சு. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இமெயில் அப்படின்னா என்னன்னா மின்னஞ்சல். துரித போஸ்ட்னா போஸ்ட் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்னு சொல்லுவாங்களா, அதுதான் விரைவு அஞ்சல். ரிஜிஸ்டர் போஸ்ட்னா விரைவு அஞ்சல். இணையம் வந்து இன்டர்நெட்னு சொல்லுவாங்க, இணையத்தை. அடுத்து பிறமொழி சொல் தான். இக்காலத்தில் விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அறிவியல். இணையம்ன்றது வலைத்தளம். சுயதமிழ் போனால் வலைத்தளம். மின்னணு அப்படின்றது டிஜிட்டலில் சொல்லுவாங்க, டிஜிட்டல். சரித்திரம் ஜெனரேஷன் வரும், சரித்திரம் ஜெனரேஷனில் வரும். சரிங்களா? அடுத்தது பார்க்கல கடைக்கு இதுவும் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஒரு 3 கொஷின் பேப்பர் பார்த்துரும். இது 3வது கொஷின் பேப்பரில் இது ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? மறைவிடை. போவாயா அப்படின்னு கேட்குறாங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது மறைவிடை. அப்போ சுட்டு விடைனா கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் கடை அங்கு உள்ளது அப்படின்னு சொல்லுறது, அது சுட்டு விடை ஆகிடும். நேர் விடை என்னன்னா கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர் விடை ஆகிடும். கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு நீயே செல் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏவல் விடை ஆகிடும். சரிங்களா? நீயே செல்ன்றது ஏவல் விடை. அடுத்தது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. கேள்வியிலே கொடுத்துட்டேங்க ஆன்சர், நம்ம இன்னும் புதுசாக போட போகிறோம். உற்றது உரைத்தல் விடை. ஏவல் விடைனா நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு நீயே விளையாடு அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை. மறை விடைனா நீ விளையாடவில்லையா அப்படிங்கிறது நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மறை விடை. சுட்டு விடைனா எங்கே இருக்கு, விளையாட்டு மைதானம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சுட்டு விடை. அடுத்த கொஸ்டின் ஏவல் விடை. சரியான இணை தேர்ந்தெடுத்தது. ஏவல் விடை என்னன்னு கேட்குறேன். மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது. இப்பக்கம்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இது சுட்டு விடை. அப்போ ஆப்ஷன் ஏ தவறு. நேர் விடை என்னன்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவதனால அது வந்து நேர் விடை. சரிதான். அடுத்தது இது செய்வாயா என்ற வினைய போது நீயே செல் அப்படின்னு கூறுவது ஏவல் விடை. சரிங்களா? அப்போ இது மறை விடைன்னு கொடுத்துட்டாங்க, இது தவறு. சுட்டு விடை என்னன்னா
கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போக மாட்டேன் இன்னும் மறுத்தது மறைவிடை. மறுத்து கூறுனா மறைவிடை. மேலே சொன்னது சுட்டு விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கலைச்சொற்கள். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காமல் இருக்கவே முடியுது. சுப்ரீம் கோர்ட் என்பது உச்ச நீதிமன்றம். லெஜிஸ்லேஷன் அசம்பிளி அப்படின்றது சட்டமன்றம். உயர் நீதிமன்றம்ன்றது ஹைகோர்ட். ஹைகோர்ட்டு சொல்லுவாங்க. உயர் நீதிமன்றத்தை ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி மன்றத்தை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து. அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு தான். சரியான வார்த்தை என்பதுன்னா மேல்முறையீடு தான் சரி. சரிங்களா? ஆணைன்றது ரிட்ஸு. அப்புறம் தீர்வுன்றது சொல்யூஷனில் வரும். சொல்யூஷன். சரிங்களா? கீழ்முறையீடுலாம் வராது. அப்பீலுக்கு வந்து சரியான வந்து மேல்முறையீடு தான் சரி. சரி. ஆணைன்றதுக்கு ஆர்டர். ஆணைன்றதுக்கு ஆர்டர். சாரி, ஆர்டர். மேல்முறையீடுக்கு தான் அப்பீல் வரும். தீர்வுக்கு வந்து சொல்யூஷன் வரும். சொல்யூஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கக்குள்ள கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. பில் டைம் அப்படின்னா பில் டைம்ன்றது கால வரையறை உண்டியல். சரிங்களா? இதெல்லாம் அலுவல் சார்ந்த சொற்கள். இதெல்லாம் அலுவல் சார்ந்த சொற்கள். இதெல்லாம் சரிங்களா? இதெல்லாம் படிக்கணும். பில் டைம்ன்றது கால வரையறை உண்டியல். இந்த புதுப்பிக்கப்பட்ட உண்டியல்னா அப்டேட்டட் பில். சரிங்களா? அப்டேட்டட் பில் வரும். அட்டவணை உண்டியல் ஸ்கெடியூல் பில். ஸ்கெடியூல் பில் வரும். முன்படிவ உண்டியல்னா ஃப்ரீ ஃபார்ம் பில் வரும். சரிங்களா? அப்போ காலவரை உண்டியல்னா பில் டைம். இதுதான் சரியான விடை. அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க. வேலியே பயிரை மேய்ந்தது அப்படின்றதுன்னா கடமை தவறுதல் தான். சரிதான். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்தாணி போல அப்படின்னு எளிதில் மனதில் பதிய வைத்தல். விழலுக்கு பாய்ச்சிய நீர் பயனற்றது. சரிங்களா? பாய்ச்சிய நீர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா தற்செயல் நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வுக்கும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஓமையான விளக்கப்போறும் பொருள் தான் அடுத்ததும் கேட்டிருக்காங்க. கிணற்று தவளை போல அப்படின்றது அறியாமை தான். இப்போ கிணற்று தவளை, ஒரு கேணிக்குள்ளே ஒரு தவளை கிடைக்குது. தண்ணி இருக்கப்போ பாதி தூரம் வரும். தண்ணி வந்து போச்சுன்னா கீழே அடி லாஸ்ட்டுக்கே போயிடும். இப்போ மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அந்த தவளைக்கு. அப்போது அந்த தவளைக்கு எப்படி இருக்கும்? அறியாமையாக தானே இருக்கும். அந்த கிணற்று தவளை போலன்றது அறியாமையை குறிக்கிறது. அடுத்தது அவன் திருந்தினான். வகை தொடர்னு கேட்குறாங்க. அவன் திருந்தினான்றது தன் வினை தொடர் தான். சரிதான். அவன் தான் திருந்தினான். சரிங்களா? அப்போ கட்டளை தொடர்னா அவனை திருத்துனா அது கட்டளை தொடர். ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க. திருத்துன்றது ஒரு கட்டளை. சரிங்களா? அடுத்து இது வந்து கட்டளை தொடர வரும். வினா தொடர். அவன் திருந்தினானா அப்படின்னா அது வந்து வினா தொடராக வந்துடும். பிறவினை தொடரணும். அவன் திருத்துவித்தான். சரிங்களா? அவன் திருத்துவித்தான். சரிங்களா? அவன் திருத்துவித்தான்னா அது வந்து பிறவினை தொடராக வரும். பிவி அப்படின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பிறவினை தொடர். இங்கே வி வந்திருக்குங்களா, அதனால் இது பிறவினை தொடர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள எவ்வகை வாக்கியம் அதுதான். ஆயிற்று, தேர்வு எழுதி ஆயிற்று அப்படின்னு வந்துச்சு. இது வந்து செயற்பாட்டு வினை. அதாவது ஆயிற்று, போயிற்று,
பெற்றது, இது எல்லாமே செயற்பாட்டு வினை தொடராக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஈஸி, சரிங்களா. தேர்வு எழுதி ஆயிற்று, போயிற்று, பெரு, பெற்றது அப்படின்னா செயற்பாட்டு வினா வாக்கியம். செய்வினை வாக்கியம்னா தேர்வை எழுதி ஆனது அப்படின்னு, தேர்வை எழுதி ஆனது அப்படின்னா செய்வினை வாக்கியத்தில் வந்துடும். தன்வினை வாக்கியம் தேர்வை எழுதினான்னா தன்வினை ஆகும். தேர்வை எழுதுவித்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியத்தில் வந்துடும். அடுத்து பார்க்கக்குள்ள விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். சரியான விடைனா பாடான் திணை பற்றி விளக்குகன்னு வராது. பாடான் திணை பொருள் யாதுன்னு வராது. பொருள் யாதுன்னா அது வேற வரும், சரிங்களா. இப்போ பாடான் திணை சிறு குறிப்பு வரைக்கும்னா பக்கமாக இது மாதிரி வரும். பாடான் திணைனா என்றால் என்ன, இதுதான் சரி. அடுத்தது விடைக்கேற்ற வினாதான். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை இயற்சொற்கள் எனப்படும். அப்போ இயற்சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல்லின் வகையாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பதில் எப்படி சொல்ல முடியும்? இயற்சொற்கள் 2 வகைப்படும், 3 வகைப்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையாவன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது அப்போ ஆப்ஷன் ஏ வராது. எளிதில் பொருள் விளங்கும் சொல்லை கூறுக அப்படின்னு உள்ள, எளிதில் பொருள் விளங்கும் சொல்லலாம் மாடு, ஆடு, கோழி அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்போ இயற்சொற்கன்ற வார்த்தையும் இந்த இடத்துல வராது. அப்போ ஆப்ஷன் சி தவறு. சொல் என்றால் என்ன? சொல் என்பதற்கு பதம் என்றும் ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இயற்சொல் என்றால் என்ன? இது சரியான விடை பார்த்தீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். இது மாதிரி இந்த பதிலையும் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கொடுத்துருக்குற வினாவையும் சொல்லி பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தது விடைக்கேற்ற வினா தான் அடுத்ததும் கேட்டிருக்காங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, இதுதான் சரியாக இருக்கும். பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது வராது. பானை நமக்கு தண்ணீர் அருந்த பயன்படுகிறது, சமைக்க பயன்படுகிறது அப்படின்னு வரும். இது எப்படி நமக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டால், எதனால் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டால், பானை நம் உடலுக்கு நன்மை விளைவிப்பதால் பயன்படுகிறது அப்படின்னு வரும். அப்போ அதுவும் வராது. பானை எங்கு பயன்படுத்தப்படுகிறது? பானை வீட்டில், ஹோட்டலில், அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான சரியான விடை வரும். அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பானையின் எப்போது நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டால் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது, இதுதான் சரியான ஆப்ஷனாக வரும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி. இந்த உரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கக்குள்ள, சின்னரி பெரியரி. உரி அப்படின்னா கழற்றுன்னு அர்த்தம். உரி அப்படின்னா தூக்குன்னு அர்த்தம். உரி தூக்கு. நம்ம வீட்டெல்லாம் பார்க்கக்குள்ள இப்படி கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், இப்படி 3 போட்டு இப்படி கட்டி வச்சுருப்பாங்க உரி. அதில் கூட பானையெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு பேர் உரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த உரி தான் இது தூக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த உரின்றது கழற்று. தேங்காய் உரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் உரி. தேங்காய் உரிச்சா அந்த மட்டையெல்லாம் நம்ம பிச்சட்டை போடுவோம்ல, கழற்றுவோம்ல, அதான் அதுக்கு அர்த்தம் தான். கழற்று. உரினா கழற்று, ஒன்று தூக்கு. சுழல் வராது, தூக்கு வராது. கழல் வராது, கலற்று வராது. கலற்று அப்படின்றது தமிழ் சொற்கள் இல்லை, கழற்று தான். கழற்றுன்னு வந்தால் சரி, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிய. அருந்து. இந்த அருந்துனா குடின்னு அர்த்தம். தண்ணீர் குடிக்கிறது, குடித்தல். இந்த அருந்துனா அருந்து கீழே விழும். அதாவது நம்ம துணி கட்டக்குள்ள அந்த கொடி அருந்து கீழே விழுது இல்லை, ரெண்டாய் அருந்து கீழே விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அருந்துனா துண்டுபட்டு 2ஆக ஸ்பிளிட் ஆகி விழுல, அதான் குடி துண்டுபட்டு. மாற்று. குடி சரியாக இருக்குது, மாற்றுன்றது வர்றது.
மாற்று அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது வேறு வரும். பருகு வராது, பருகுன்றது வேறு. செல் அப்படின்றது அதுவும் வேறு. அப்போ துண்டு போட்டுன்றதுலாம் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன். ஏடு ஒன்று எழுத கவிதை எடுப்பாங்களா யாராவது? கவிதை ஒன்று எழுத ஏடு எடுத்தேன் தானே. அப்போ சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. ஆப்ஷன் இது சி தான். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், இதுதான் சரியான விடை. அடுத்து 35வது கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது தான். வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். நம்ம சொல்லி பார்த்தாலே இதெல்லாம் தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? இது திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. திருக்குறள். மோஸ்ட்லி இந்த சரியான சொற்றொடர்களை தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்துகலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே எதில் வரும்? திருக்குறள்லேருந்து தான் வரும் மோஸ்ட்லி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஆப்ஷன் ஏவே சரியாக இருக்குது. இது தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி கூறுவாங்க. இது 6வதுலையோ 7வதுலையோ தமிழ் புக்கில் இருக்குது இந்த பாடம். சரிங்களா? வேணும்னா போய் பாருங்கள். அகரவரிசைப்படி தேனி ஓனான். இப்போ ஃபஸ்ட்டு இது வரும், ஆதான் வரும். ஆசிரியர் வருமா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓனான் வரும். இந்த 2 ஆப்ஷன் இதில் இருக்குன்னு பாருங்கள். ஆசிரியர் ஓனான் இருக்குது. அப்போது சியில் இல்லை, கிளி தேனி இருக்குது. அப்போ சி வராது. டியில் பாருங்கள், ஆசிரியர் கிளி இருக்குது. இப்போ சியும் டியும் வராது. சரிங்களா? அப்போ A1 ஏ வரும், பி வரும். அடுத்தது பார்க்கக்குள்ள கிளி தான் வரும் அடுத்தது. சரிங்களா? கிளி இதோடைய உயிர் எழுத்து. அடுத்தது உயிர்மை எழுத்தில் கா வரிசையில் தான் கீ இருக்குது. அப்போ கீ தான் வரும். அடுத்தது தேனி வரும், தேனி. அதுக்கப்புறம் தான் வால் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அகர வரிசையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக. அடுத்தது அதே அகர வரிசை தான். உயிர் எழுத்து எது இருக்குன்னு பாருங்கள், அங்காடின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு பாருங்கள், அங்காடி. 4த்துலேயுமே அங்காடி தான் இருக்குது, 4 ஆப்ஷன்லேயுமே. இப்போ சரியான விடை எதுன்னு பார்க்கக்குள்ள அடுத்தது பாருங்கள், கடல் இருக்கா? கடல் எதில் இருக்குது பாருங்கள், கடல் சியில் இருக்குது, டியில் இருக்குது. அப்போ ஏவையும் பியும் விட்டுருங்க, சியை டியும் பாருங்கள். அடுத்து என்ன வரும்? தாவரிசையில் தென்றல் இருக்குது, தெய்வம் இருக்குது. ரெண்டுமே தேன் தான் இருக்குது, தாவரிசையில் தான் இருக்குது. அப்போது அடுத்த லெட்டர் பார்க்கணும். ஈ இருக்குது, இதில் இன்னும் இருக்குது. அப்போ ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது அங்காடி, கடல், தெய்வம். அடுத்து மாவரிசையை பார்க்கணும். மாவரிசை எப்படி? காஞா, சானா, டானா, பா, மா. அதுக்கப்புறம் தானா, பா, மா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது அங்காடி, கடல். அடுத்து மாவரிசை போச்சு. இது மாவரிசை தான். இது ஏ வரிசை வருது. அப்போது மதில் வரும். அப்போ மதில் எதில் இருக்குன்னு பாருங்கள், சியிலே இருக்குது, டியிலே இருக்குது மதில். அப்போது இங்கே அடுத்தது பார்க்கக்குள்ள தென்றல், தெய்வம். ரெண்டுமே தேவல வரிசையில் தான் இருக்குது. அப்போது இது என்ன, இது ஈ. அப்போ ஈ தான் சரியாக வரும். அப்போ தெய்வம், தென்றல். ஆப்ஷன் டி தான் சரியானது. சரிங்களா? அடுத்தது கல் என்னும் மேற்சொல்லின் பெயரச்ச சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயரச்சம் கல்வி அப்படின்றது ஒரு வினைமுற்று. கல்வி. ஈன்றது வினையச்சம். இது வினையச்சம். ஈன்னு முடிந்தது வினையச்சம். கற்றுன்றது வினையச்சம் தான். இதுவுமே வினையச்சம் தான். கற்றான் அப்படின்றது வினைமுற்றாயிடும். வினைமுற்று. சரிங்களா? அப்போது பெயரெச்சம் கற்ற வரும். கற்ற பையன். ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரிதான். அடுத்தது உரை எனும் மேற்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. உழைத்தோர் அப்படின்னா, உழைத்தோர்னா வினையால் அணையும்
பெயர். உரைத்தவன் அப்படின்னாலும் இது வினையால் அணையும் பெயர் தான். அப்புறம் உரைத்தவர் அப்படின்னாலும் இது வந்து வினையால் அணையும் பெயர் தான். அப்போது தொழிற்பெயர்னா உரையாமை. அப்போ இதோடைய விகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தல், அல், அம், ஐ, கை, வை, மை, சி, வி, பூ எல்லாமே இதோடைய விகுதிகள், தொழிற்பெயரோட விகுதிகள். இப்போ மைன்ற விகுதி வந்து போச்சு. அப்போது மை இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. தொடரில் அமைந்த தொழிற்பெயரை எழுதுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. மதுன்றது என்ன? ஒரு பெயர் தொடர், சரிங்களா? பெயர் சொல். நாடு அது ஒரு பெயர், வீடு அது ஒரு பெயர், உயிர் அதுவும் ஒரு பெயர், எல்லாமே பெயரில் இருக்குது. கேடு விளைவிப்பது, அது ஒரு செயலை செய்யுது. கேடுன்றது ஒரு செயலை செய்யுது, செயல் குறிக்குது. அதாவது செயல்ன்றது தொழிலை தானே, செயலுக்கு இன்னொரு பேர் வந்து தொழில். அப்போ கேடு தான் சரியானது. இப்போ நாடு, உயிர், மது, வீடு எல்லாமே பெயர் சொல்ல வரும், பெயர் சொல், சரிங்களா? இப்போ கேடுன்றது தான் நம்ம தொழிற்பெயரில் வரும். அடுத்து கிளர்ந்த அப்படின்ற பெயர் சொல் அறிக. இதில் எது கட்டளையாக இருக்குன்னு பாருங்கள். கிளர்ந்து அப்படின்னு கட்டளையாக இருக்கா, கிளக்கப்பட்டு இருக்கா, கிளர்ச்சி இருக்கா? அப்போ கிளர் பார்க்கக்குள்ள கிளர் இதுதான் ஒரு கட்டளையாக இருக்குது. கிளர்ந்து கிளர்ச்சி அப்படின்றது வினை எச்சத்தை குறிக்கிறது. ரெண்டுமே வினை எச்சம்தான், சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. கிளர்ந்த வேர்ச்சொல் கிளர். உரைத்த அப்படின்னா கட்டளையாக இருக்குது, எது பாருங்கள், உரை தான் கட்டளையாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. உரைத்தது அப்படின்னா வினைமுற்றில் வந்துடும். உரைத்ததுன்னா வினை எச்சம் வந்துடும், வினை எச்சம், சரிங்களா? உரைக்கப்பட்ட அப்படின்றது பேரச்சத்தில் வந்துடும். உரைக்கப்பட்ட பையன் அப்படின்னு வந்துடும், சரிங்களா? அடுத்தது அதே வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. பொறித்த அப்படின்னு வந்து போச்சு. பொறித்தன்றது என்ன? பொறித்த அப்படின்றது பெயரச்சத்தை குறிக்கக்கூடியது. பெயரச்சம். அப்போது பெயரச்சத்தோடைய வேர் சொல்லணும் பொறித்த அப்படின்ற வேர் சொல் பொறி. வளம் புரி அப்படின்னா வளம்னு வருமா? வராது, கண்டிப்பாக வராது. தடக்கை அப்படின்னா தடை அப்படின்னு வந்து தான் சரியாக இருக்கும். தடைன்றது தடம் வராது, தடை அப்படின்னா சரியாக இருக்கும். மாதாங்கு அப்படின்றது மா வராது, மான்றது ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி தான். இதில் நீங்கள் உங்களுக்கு வினைச்சொல்லே கண்டுபிடிக்க தெரியலனா கூட நீங்கள் இது போல் வச்சு பார்க்கலாம், சரிங்களா? இதில் எது பொருந்துது அப்படின்னு பார்க்கலாம். வலம்புரிக்கு வளம் பொருந்தாது, தடக்கைக்கு தடம் பொருந்தது, தடன்னு வந்தால் தான் சரியாக இருக்கும். மாதாங்கு மான்னு வராது, கண்டிப்பாக வராது. அப்போது பொறித்த அப்படின்னு இருக்குல்ல, பொறின்னு இருக்குல்ல, இது ரெண்டுமே லிங்க் ஆகுது. அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வினைச்சொல்லை கண்டுபிடிக்க தெரியலன்னா இப்படி நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி அப்படின்றது பதம், கிளவி. இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. மொழிக்கு இன்னொரு பேர் பதம், கிளவி, சொல், நெல். சொல்லுக்கு இன்னொரு பேர் நெல்லுன்னு இருக்குது, சரிங்களா? அப்போ இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, முசு, கவை, கச்சல் இதெல்லாம் பிஞ்சு வகையை குறிக்கக்கூடியது. 10வது தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
சூம்பல், சிவியல், சுண்டு, அவியல் அப்படின்றது என்னென்னா கெட்டுப்போன காய்கனி வகை. இதுவும் 10வது தமிழ் புக்கில் இருக்குது. ரெண்டுமே 10வது தமிழ் புக்கில் இருக்குது, போய் பாருங்கள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன உளைச்சல் தான் வரும், இந்த உளைச்சல் வராது. இந்த உளைச்சல் தான் சரியாக இருக்கும். சரிங்களா? இந்த உளைச்சல்ன்றது கீழே உதிர்வது உளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சரியாக இருக்கும். இதுதான் துன்பத்தை குறிக்கக்கூடியது. உழைச்சல்ன்றது உழைக்கிறது, துளைச்சல்ன்றது துளைக்கிறது. சரிங்களா? துளைத்தல், ஒரு ஓட்டை போடுவோம்ல, அதுதான் துளைச்சல். அடுத்த கொஸ்டின், களி, களி, கழி வேறுபாடு அறிந்து எதுக. இந்த களி ஒளி வேறுபாடு அறிந்து எதுக. இந்த களின்றது ஒளி, இந்த களின்றது கண்டு களி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த களினா மகிழ்ச்சியை குறிக்கும், இந்த கழி அப்படின்றது ஒரு கோலை குறிக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் இந்த கழியை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் ஏதோ கோல் இருக்கான்னு பாருங்கள். குச்சி அப்படின்னு பார்த்தா சீல தான் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணிடலாம். களின்றது ஒளின்றது ஒரு பொருள், ஒரு சொல் இருக்குது, தெரிஞ்சுங்க. களின்னா ஒளின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு கொஷின், செக் இணைய தமிழ்ச்சொல். செக் இதுனா காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. செக்குக்கு காசோலை. பணத்தால்ன்றது கரன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வரைவு ஓலை வந்து டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடின்னு சொல்லுவாங்க. கடன் அட்டைன்றது வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க, கடன் அட்டையை. சரிங்களா? பற்று அட்டைன்னா டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 50 கொஷின் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 50 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் 50லேருந்து 100 கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.